அனைவருக்கும் வணக்கம். வெப் தமிழ் நியூஸின் இன்றைய இரவு நேர செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தண்டித்ததால் கிருமி நாசினியை அருந்திய மாணவன். ஜனாதிபதி ஜேர்மனுக்கு விஜயம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 3 பல மாதங்களின் பின் கைது. நாளை முதல் 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில். ஆற்றில் நீராட சென்ற 4 பலி. சீமேந்தின் விலை அதிகரிப்பு. தேசிய மிருக காட்டுச்சாலையில் பெறுமதியுள்ள பஞ்சவர்ண கிளி திருட்டு. வவுனியாவில் வீடொன்றிலிருந்து துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் மீட்பு. இனி விரிவான செய்திகள். யாழில் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் தண்டித்ததால் பாடசாலை மாணவர் ஒருவர் கிருமி நாசினியை அருந்திய சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்கு சென்றமையால் ஆசிரியர் குறித்த மாணவனை தண்டித்துள்ளார். அதன் பின்னர் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வைத்திருந்த கிருமி நாசினியை அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதேவேளை குறித்த ஆசிரியர் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் மாணவனுக்கு தடியால் தாக்கிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் என தெரிய வருகிறது. குறித்த விடயம் தொடர்பிலான பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்ட போது தான் விடுமுறையில் நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவனை பேசியதாகவும் பின்னர் வீடு சென்ற மாணவன் மருந்து அருந்தியதாகவும் தெரிவித்தார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதன்கிழமை ஜேர்மனிக்கு செல்ல உள்ளார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்த விஜயத்தின் போது ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மியர் உட்பட அந்நாட்டின் முக்கிய அரச தலைவர்கள் மற்றும் ஜேர்மன் வாழ் இலங்கை சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இலங்கைக்கான ஜேர்மன் தூதுவர் ஃபெலிக்ஸ் நியூமன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கான உத்தியோகபூர்வ அழைப்பு குறித்து தெரிவிக்கப்பட்டது. ஜேர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தூதுவர் ஃபெலிக்ஸ் நியூமன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருதரப்பு பரஸ்பர நலன்களில் ஒத்துழைப்பை தொடர ஜெர்மனியின் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். மனிதவள மேம்பாட்டில் ஜெர்மன் 70 ஆண்டுகால அனுபவத்தை இலங்கைக்கு வழங்க உறுதியளிக்கப்பட்டது. அத்துடன் சுற்றுலா உட்பட ஜெர்மனியுடன் பல வர்த்தக உறவுகளை ஆராய்ந்து ஜெர்மன் தொழிலாளர் சந்தையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த விஜயம் வாய்ப்பாக அமையும் என இருதரப்பு நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு உட்பட பொறுப்புக்கூறல் விடயங்களில் ஜெர்மனியும் ஏனைய மேற்குலக நாடுகளும் இலங்கைக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி அனுரவின் ஜெர்மனி விஜயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்துஜா மற்றும் பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் 3 இன்று மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பெயரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடரில் பல்வேறு வாக்குறுதிகளை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது. இந்த நிலையில் வீதிகளை மறித்தும் டயர்களை கொளுத்தியும் போராட்டக்காரர்கள் சிலர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலை போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போலீசார் மற்றும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுகளை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்பி இருந்தனர். இவ்வாறான நிலையில் போராட்டம் இறுதியில் சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட 3 பல மாதங்கள் கழித்து மன்னார் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். சிந்துஜா மற்றும் வேணுஜாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் இதுவரை முடிவுறுத்தப்படாத நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்கள் சார்பாக போராடிய 3
போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொசன் பூரணியை முன்னிட்டு நாளை முதல் அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள 8 வழிபாட்டு தலங்களும் வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3500 காவல்துறையினர் கடமையில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்தை நிர்வகிக்கவும், பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், குளங்களை சுற்றி ஏற்படும் விபத்துக்களை தடுக்கவும் இந்த பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்தார். புலனறுவை அரங்கவில பகுதியில் உள்ள ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலையில்ல ஆற்றில் நீராடச் சென்ற 4 பேர் நீர் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் ரத்மலான பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரலகங்கவில போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 50 கிலோகிராம் சீமெந்து மூடையின் விலையை 100 ரூபாவினால் அதிகரிக்க சீமெந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. நேற்று முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை. சீமெந்தின் உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமெந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வெகிவலை மிருகக்காட்சி சாலையில் 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுள்ள நீல மஞ்சள் நிறம் கொண்ட பஞ்சவர்ண கிளியொன்று கடந்த 4ஆம் தேதி இரவு திருடப்பட்டதாக கண்காணிப்பு கமராக்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த கூட்டில் 30 பஞ்சவர்ண கிளிகள் இருந்த நிலையில் அதிலிருந்து ஒரு கிளி காணாமற் போயுள்ளதாக கடமையில் இருந்த கூண்டின் பாதுகாவலர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மிருகக்காட்சி சாலையின் நிர்வாகம் பாதுகாப்பு உத்தியோகத்தின் மூலமாக திகிவலை காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிருகக்காட்சி சாலையில் விலங்கொன்று காணாமல் போனால் உயர் அதிகாரியே காவல்துறையில் முறைப்பாடு செய்ய வேண்டும். ஆனால் கிளி காணாமல் போனமை தொடர்பில் விலங்குகள் குறித்த அனுபவமற்ற பாதுகாப்பு உத்தியோகத்தின் மூலமாக முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பது கேள்விக்குறிக்கு உள்ளாகியுள்ளதாக மிருகக்காட்சி சாலையின் உள்ளகத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியா கொரோபத்தான வீதி ரம்பைக்குளம் பகுதியில் வீட்டு வளாகத்திலிருந்து T56 ரக துப்பாக்கிகள் 2உடன் 450க்கும் மேற்பட்ட ரவைகளும் மீட்கப்பட்டன. வீட்டின் உரிமையாளரினால் கழிவு தொட்டி ஒன்று அமைப்பதற்காக வீட்டின் பாவனையற்ற வாயில் முன்பாக குழியொன்றினை JCB உதவியுடன் இன்று 8/6/2025 காலை வீட்டின் உரிமையாளர் தோண்டியுள்ளார். இதன்போது அக்குழியினுள் துப்பாக்கி மற்றும் ரவைகள் காணப்பட்டதை அடுத்து வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார். சம்பவ இடத்துக்கு விரைந்த வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தடவியல் பிரிவு போலீசார் ஆகியோர் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வேலையாட்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தமையுடன் குழியினுள் ஒரு பையில் போடப்பட்டு உரப்பையினுள் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகளை மீட்டெடுத்திருந்தனர். அதன் பின்னர் தடவியல் பிரிவு போலீசார் பகுப்பாய்வுகளை மேற்கொண்டிருந்தமையுடன் மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகள் 20 வருடங்களுக்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டமையுடன் அவை T56 ரகத்தினைச் சேர்ந்த 2 துப்பாக்கிகளும் 450க்கும் மேற்பட்ட ரவைகளும் என தெரிவித்தனர். மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகளை போலீசார் எடுத்து சென்றமையுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற உத்தரவுடன் அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி.